வெல்கம் டு விஎன்எஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12ஆம் வகுப்பு சிறப்பு தமிழ் இயல் 2 கதையியலில் பகுதி 2 தான் பார்க்க போகிறோம். பகுதி 1 யாராவது பார்க்காம இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா பகுதி 1 பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனி பற்றி பார்த்துடலாம். This video sponsored by SPO Digital Marketing. Join SPO Digital Marketing work from home opportunity. Mobile based part-time job perfect for student, homemaker and job seekers. Use your free time to earn. No fixed hours, work at your convenience. Just share and publish content. Simple task, no selling or no referrals. Have a Facebook, Instagram or YouTube account. You are already eligible. Earn daily income with instant payouts. Start from day 1. Send your name and qualifications on WhatsApp to 9994104160 and get full details instantly. Has SPO, has SPO TVM, has work from home, has earn money online, has part-time job, has mobile based job, has jobs in Tamil Nadu, has typing jobs, has freelancer work. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இயல் 2 கதையியல் பகுதி 2 பொருத்தமானவற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். சா கந்தசாமியின் சாயாவனம் புதினத்தின்படி கீழ்காண்பவை எதனோடு பொருந்தும்? ஆரண்யம் அப்படிங்கிறது வானரப்படை, மாங்குடி அப்படிங்கிறது குமாரசாமி, கப்பக்காரர் ராமு, புலிப்பல் தலையாரி. இப்போ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஆ. அடுத்த 2வது கொஸ்டின். நீங்கள் ரொம்ப சுருக்கா மரம் வெட்டுறீங்க, உங்கள் மாதிரி இஞ்ச யாரும் வெட்ட மாட்டாங்க, யார் யாரிடம் கூறியது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஆ, பழனியாண்டி சிதம்பரத்திடம். அடுத்து 3வது கொஸ்டின். பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள புதினங்களில் அதே பெயரில் திரைப்படமாக எடுக்கப்பட்ட புதினம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் இ, செம்மீன். அடுத்து 4வது கொஸ்டின். அக்கா நான் இங்கு வந்தது ஒருவேளை சாப்பாட்டுக்கு இல்லக்கா, ஒருவேளை போட்டு கொடுங்க, யார் யாரிடம் கூறியது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் இ, கம்சலை ராகினியிடம். அடுத்து 5வது கொஸ்டின். கோடிக்கால் பூதமடா தொழிலாளி கோபத்தின் ரூபமடா, இது சாவில்லாத வார்த்தை, யார் கூற்று? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் இ, சுசீலா. அடுத்து 6வது கொஸ்டின். பொருந்தும் இணையை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஆ, மாறுதல் அசோகமித்திரன். அடுத்து 7வது கொஸ்டின். விளக்கம் கண்டு விடை எழுதுக. ஒரு பதிப்பாளராகவும் இயங்கி சிறந்த உலக இலக்கியங்களை தமிழுக்கு அறிமுகப்படுத்தியவர் ஜி திலகவதி. அடுத்து 8வது கொஸ்டின். புத்தம் வீடு கதையில் வரும் அக்காணி என்பது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் இ, குடிக்கும் பானம். அடுத்து 9வது கொஸ்டின். விளக்கம் கண்டு விடை எழுதுக. சுடுமண் சிலைகள் என்ற இவரது தமிழக பாரம்பரிய கலைகள் பற்றிய குறும்படம் சர்வதேச விருது பெற்றது. இதுக்கான ஆன்சர் சா கந்தசாமி. அடுத்து 10வது கொஸ்டின். ஒழுக்கம் இருக்குதே அதுதான் பொண்ணை பெருசு, மரக்காத்தி ஒழுக்கம்தான் மரக்கானுக்கு சொத்து, யார் கூற்று? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் இ, சக்கி. அடுத்து 11வது கொஸ்டின். பொருந்தாத இணையை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஆ, வெள்ளையன் கிளீனர். அடுத்து 12வது கொஸ்டின். பொருந்தாத இணையை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் இ, ஈச்சமரம் போர். அடுத்து 13வது கொஸ்டின்.
கூற்று யாரோ செய்த தவறுக்கு தன் அப்பாவி கணவன் பழியும் தண்டனையும் சுமக்கும்படி ஆனது. ராகினிக்கு தாங்க முடியாத வேதனையை ஏற்படுத்தியது. காரணம் ஒரு தளம் கட்டி முடித்த பின்னும் அங்கு நடக்கிற மோசடியை கண்டுபிடிக்காததற்காக RRM காசியை வேலையை விட்டு அனுப்பினான். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆ. கூற்று காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். அடுத்து 14வது கொஸ்டின். நீங்க அவளுக்கு சொந்த அக்காவா? இங்கு அவளுக்கு என்பது யாரை குறிக்கும்? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ நிர்மலா. அடுத்து 15வது கொஸ்டின். இதில் சாகித்ய அகாதமி விருது பெறாத பொருந்தாத இணையை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ தாய் மார்க்சிம் கார்கி. அடுத்து 16வது கொஸ்டின். கூற்று பங்கஜத்துக்கு தன் தங்கையின் பழக்கத்தை சகித்து கொள்ள முடியாமல் போய்விட்டது. இது வந்து சரி. காரணம் உரிமையுடன் பிறர் பொருளை எடுத்து செல்லும் தைரியம் அவளுக்கு கிடையாது. இது வந்து தவறு. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆ. கூற்று சரி. காரணம் தவறு. அடுத்து 17வது கொஸ்டின். நன்றி பெலக்கேயா நீலவுனா ஆனால் கம்பளி காலெல்லாம் குத்துமே. இதில் பெலக்கேயா நீலவுனா யார்? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆ தாய். அடுத்து 18வது கொஸ்டின். கணையாளி இலக்கிய மாத இதழில் பல ஆண்டுகளாக ஆசிரியராக பணியாற்றியவர். இதுக்கான ஆன்சர் வந்து அசோகமித்திரன். அடுத்து 19வது கொஸ்டின். பாரதியாரின் குயில் பாட்டை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். இதுக்கான ஆன்சர் வந்து ஹெப்சிபா ஜேசுதாசன். அடுத்து 20வது கொஸ்டின். மார்க்சிம் கார்கி பிறந்த ஊரான நீல்னி நோவோகார்டு உள்ள நாடு. இதுக்கான ஆன்சர் வந்து ரஷ்யா. இதோட இந்த டாபிக் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் டாபிக் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.